Hey guys, so welcome to my coding diary. இந்த வீடியோ லெக்சரில் நம்ம வந்து எதை பற்றி பேச போகிறோம் அப்படின்னா ஸோ கிரியேட் ரியாக்ட் ஆப் இது வந்து எல்லாருக்கும் தெரிஞ்ச, அதாவது நீங்கள் ரியாக்ட் டெவலப்பர் ஆயிருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த டூல் பற்றி உங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். ஓகேவா? ஸோ நம்ம ஏலி அடாப்டேஷன் ஆக்சுவலாக நான் வந்து ரியாக்ட் ஸ்டார்ட் பண்ணி கிட்டத்தட்ட 4 years ஐ திங்க் ஆக போகுது. ஸோ என்னோட ஸ்டார்டிங் பாயிண்ட் வந்துட்டு இந்த டூல் தான். ஸோ ஒரு புது ரியாக்ட் ப்ராஜெக்டை பூட் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் இதுதான் யூஸ் பண்ணுவீங்க. கரெக்டாக? ஸோ கிரியேட் ரியாக்ட் ஆப் யூஸ் பண்ணுவீங்க. ஸோ புதுசாக இது வந்து ஒரு ஆப்பை வந்து உங்களுக்கு வந்து க்ரியேட் பண்ணி கொடுக்கும். ரைட்? ஓகே. ஸோ இப்போ வந்து என்னென்னா ரியாக்ட் டீம் வந்துட்டு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா February 14, ஸோ கரெக்டாக வந்து வேலண்டைன்ஸ் டே அன்னைக்கு வந்துட்டு ஸோ அதுக்கு முன்னாடி ஆக்சுவலாக நடந்துச்சுன்னு நினைக்கிறேன். ஸோ டிப்ரிசியேஷன் வார்னிங் வர ஆரம்பிச்சிருக்கும். ஸோ கிரியேட் ரியாக்ட் ஆப்பை வந்துட்டு ஸ்டாப் பண்ணுறாங்க, சன்செட் பண்ணுறாங்க. ஓகே. ஸோ ஏன் அப்படின்னா நிறைய வந்து நிறைய ஃப்ரேம் ஒர்க்ஸ் எல்லாமே வந்துட்டு வர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ ரியாக்ட் வந்துட்டு ரியாக்ட் நேட்டிவும் இதே மாதிரி தான் பண்ணாங்க. ஸோ கிரியேட் ரியாக்ட் நேட்டிவ் வந்து ஸ்டாப் பண்ணிவிட்டு எக்ஸ்போ ஏதாவது யூஸ் பண்ணுங்க அப்படின்னு அதுக்கும் சன்செட் கொடுத்தாங்க. அதே மாதிரி இங்கேயும் வந்து சன்செட் கொடுக்குறாங்க. ஓகேவா? ஸோ ஏன்னா ரியாக்ட் ஸ்கிரிப்ட்ஸ் எல்லாமே வந்துட்டு ரொம்ப பழைய விஷயங்கள். கரெக்டாக? ஸோ இப்போ லேட்டஸ்ட்டாக வந்துட்டு வீட், ஆர்எஸ் பில்டு, பார்சல் எக்கச்சக்கமாக வந்துக்கிட்டே இருக்குது. ஸோ பார்சல் கம்மி தான், பட் ஆர்எஸ் பில்டு, வீட் எல்லாமே புதுசு. கரெக்டாக? ஸோ தென் வந்துட்டு டான்ஸ்டாக் ரவுட்டர் இந்த மாதிரி நிறைய டூல்ஸ் வந்துட்டு ரியாக்டை வந்து ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருக்கும்போது இவங்க மட்டும் ஏன் பழைய விஷயத்துலேயே இருக்கணும் அப்படின்னு இவங்க வந்து கோர் ரியாக்டில் கான்செப்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ எனிவே இன்னைக்கு வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா வேறு என்ன டூல்ஸ் வந்து யூஸ் பண்ணலாம் ஆக்சுவலாக வந்துட்டு கிரியேட் ரியாக்ட் ஆப், ஐ மீன் புதுசாக ஒரு ரியாக்ட் ப்ராஜெக்ட் வந்து பூட்ஸ்ட்ராப் பண்ணுறதுக்கு வேறு என்னென்ன டூல்ஸ் எல்லாம் இருக்குது அப்படின்னு பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து என்னோட பர்சனல் ஃபேவரட் வந்து வீட். ஓகே. ஸோ வீட் வந்துட்டு ஒரு சூப்பரான பில்டு டூல். ஓகேவா? ஸோ நிறைய பேர் நீங்கள் வந்து யூஸ் பண்ணியிருப்பீங்க. ரியாக்ட்டுக்கும் சரி, ஸ்வெல்ட், வியூஸ், சாலிட் ஜேஸ், எனி திங் நிறைய ஃப்ரேம் ஒர்க்ஸ் வந்து வீட் வந்து சப்போர்ட் பண்ணும். ஸோ வீட் வந்துட்டு இப்போ லேட்டஸ்ட்டாக வந்து ஐ திங்க் 5th வெர்ஷன் வரை கொண்டு வந்தாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ ரொம்ப ஃபாஸ்ட். நான் வந்து இப்போ லேட்டஸ்ட் டூல் தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஓகே. ஸோ நீங்கள் வந்து சிம்பிளாக இதில் க்ரியேட் பண்ணணும் அப்படின்னா ஒன்றும் இல்லை. ஸோ நீங்கள் புதுசாக ஒரு ப்ராஜெக்ட் க்ரியேட் பண்ணணும் அப்படின்னா சிம்பிளாக வீட் டாட் டெவ் கைடுக்கு வாங்க. இங்கே வந்து உங்களுக்கு ஸோ நீங்கள் வெனிலா டிஎஸ் யூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு வந்து எல்லாத்தையும் பில்டு எல்லாமே இதே பார்த்துக்கும். ஸோ இங்கே வந்து உங்களுக்கு என்ன அவைலபிளாக இருக்குன்னா ரியாக்ட், ப்ரியாக்ட் எல்லாமே அவைலபிளாக இருக்குது. லிட்ரு. ஸோ ஓகே. ஸோ நம்ம வந்து சிம்பிள். ஸோ பன் கிரியேட் வீட். ஓகே. ஸோ நீங்கள் வந்து என்பிஎம் யூஸ் பண்ணிக்க, பிஎன்பிஎம் யூஸ் பண்ணிக்கங்க, ஆன் யூஸ் பண்ணிக்கங்க, பிரச்சனை இல்லை. பட் மை பர்சனல் ஃபேவரட் பன் அண்ட் டீனோ. ஸோ இங்கே வந்து நான் பன் யூஸ் பண்ணுறேன். ஓகே. ஸோ நீங்கள் என்ட்ரு கொடுத்துட்டீங்க அப்படின்னா அது கேட்கும், உங்களோட ப்ராஜெக்ட் நேம் கேட்கும். நான் வந்து இப்போ எக்ஸாம்பிளுக்கு டெஸ்ட் அப்படின்னு கொடுக்குறேன். ஸோ இது வந்து என்னோட டெர்மினல் வந்து ரொம்ப சின்னதாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி கேட்குது. பட் உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு யூஐ வரும். ஸோ நான் வந்து இப்போ ரியாக்ட் சூஸ் பண்ணிக்கிறேன். ரியாக்டில் வந்துட்டு ஸோ ரியாக்ட் ரவுட்டர் V7. ஆக்சுவலாக ரியாக்ட் ரவுட்டர் வந்து இப்போ V7 லான்ச் பண்ணியிருக்காங்க. இது வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது. ஓகே. நான் வந்து என்னோட ப்ரொடக்ஷன் ஆப்புக்கும் அதை யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். பட் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கலாம். இப்போதைக்கு நான் அதை யூஸ் பண்ணலை. நான் வந்துட்டு டைப்ஸ்கிரிப்ட் SWC யூஸ் பண்ணுறேன். ஸோ SWCனா என்ன அப்படின்னா இது வந்து ஒரு புது கம்பைலர். ஓகே. ஸோ ரஸ்ட் பேஸ்ட் கம்பைலர். ஸோ உங்களோட கோட் வந்துட்டு ரன் டைமில் டெவலப்மெண்ட் மோடில் வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்கும். ஸோ ரன் ஆகிறதுக்கு. ஓகே. ஸோ நான் வந்து அதை சூஸ் பண்ணுறேன். நான் சூஸ் பண்ணோன்னே எனக்கு க்ரியேட் ஆகிடுச்சு. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா சிம்பிளாக வந்துட்டு CD டெஸ்ட் பன் இன்ஸ்டால். ஓகே. ஸோ இது தான் எனக்கு தேவையான எல்லா விஷயத்தையும் இது வந்து சிம்பிளாக வந்து இன்ஸ்டால் பண்ணிவிடும். ஸோ இன்ஸ்டால் ஆனது உடனே நம்ம இங்கே பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து ரொம்ப கிட்டத்தட்ட சிமிலராக தான் இருக்கும். ஓகே. ஸோ நமக்கு வந்து கிரியேட் ரியாக்ட் ஆப்புக்கு கிட்டத்தட்ட சிமிலராக இருக்கும். பட் வந்து இது எல்லாமே இன்பில்ட்டாக வந்து என்னது யூஸ் பண்ணுது அப்படின்னா ஸோ வீட் யூஸ் பண்ணுது. ஓகே. ஸோ உங்களுக்கு வந்து பர்ஃபார்மன்ஸ் வந்து வேறு லெவலில் இருக்கும். ஹைலி ரெக்கமெண்டட். ஓகே. மற்றபடி அதர்வைஸ் எல்லாமே வந்து கிட்டத்தட்ட சேமாக தான் இருக்கும். ஓகேவா? ஸோ நீங்கள் சிம்பிளாக வந்து ரன் பண்ணணும் அப்படின்னா இங்கேயே வந்து ரன் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு பண்டர். ஸோ இந்த ஸ்பீடை பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும். நான் இப்போ இங்கே லான்ச் பண்ணுறேன். சிம்பிள். ஸோ சின்ன கவுண்ட் ஆப் வந்து இங்கே டிஃபால்ட்டாக இருக்கும். நீங்கள் வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஓகே. அது உங்களோட விஷ். ரைட்? ஓகே. இதை நம்ம வந்து ஸ்டாப் பண்ணிக்கலாம். இனி டான்ஸ்டாக் ரவுட்டர். ஸோ சாரி, எஸ், டான்ஸ்டாக் ரவுட்டர். ஸோ இந்த ரவுட்டர் வந்து என்ன அப்படின்னா நம்ம நார்மலாக வந்து ப்ரீவியஸ் இயர்ஸில் நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம்னா ரியாக்ட் ரவுட்டர் டாம் யூஸ் பண்ணுவோம். கரெக்டாக? ஸோ இப்போ அவங்களே வந்துட்டு வெர்ஷன் 7 லான்ச் பண்ணியிருக்காங்க. அது வந்து ஒரு சூப்பரான அப்டேட் ப்ரீவியஸ் யூஐக்கு. ஸோ நான் வந்து அதை பற்றி வந்து எக்ஸ்பிளைன் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா கூட சொல்லுங்கள். ஐ வில் மேக் அ வீடியோ ஆன் தேட் பர்டிகுலர் டாபிக். ஓகே. ஸோ இங்கே நம்ம இப்போ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா டான்ஸ்டாக் ரவுட்டர். ஸோ இது வந்து ஒரு சூப்பரான ரவுட்டர். கிட்டத்தட்ட அதை வந்து இன்ஸ்பயர் பண்ணி, ஸோ ரீமிக்ஸை வந்துட்டு இன்ஸ்பயர் பண்ணி வந்த ஒரு
ரவுட்டர். ஓகே. ஸோ சிம்பிள். நீங்க என்ன பண்றீங்கன்னா, இந்த பேஜுக்கு வாங்க. tanstack.com/router. இங்க வந்து ஃப்ரேம்வொர்க் ரியாக்ட் இன்ஸ்டாலேஷன். ஸோ இது வந்து சாலிடுக்கும் சப்போர்ட்டா இருக்கு. ஸோ ஐ பர்சனலி லைக் சாலிட், பட் ரியாக்ட்டும் ரொம்ப பெட்டரான விஷயம். ஸோ நீங்க வந்து இதை ஜஸ்ட் கமெண்ட் பண்ணீங்க. இங்க வந்துட்டு டாட் பேஸ்ட். ஓகே. இது வந்து புதுசா ஒரு இது வந்து கிரியேட் பண்ணும். ப்ராஜெக்ட் வந்து கிரியேட் பண்ணும். ஸோ இங்க உங்களுக்கு என்ன பெஸ்ட்டான ஒரு விஷயம் அப்படின்னா, ஓகே சாரி. நான் வந்து ஆட் பண்ணிட்டேன் ஆக்சுவலா. ஆட் பண்ணக்கூடாது. நீங்க குயிக் ஸ்டார்ட் போகணும். குயிக் ஸ்டார்ட் போயிட்டு இங்க கிரியேட்ன்னு ஒரு கமெண்ட் இருக்கும். ஓகே. ஸோ அதை யூஸ் பண்ணணும். ஸோ நான் வந்து ஃபர்ஸ்ட் தேவையில்லாத விஷயங்களை delete பண்ணிக்கிறேன். rm package.json rm பண்ணலாம். ஓகே. ஸோ ரைட். இப்போ இது வந்து உங்ககிட்ட என்ன கேட்கும் அப்படின்னா, ஃபோல்டர் நேம் கேட்கும். என்ன மாதிரி கிரியேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் இப்போதைக்கு டேஷ்போர்ட் அப்படின்னு கிரியேட் பண்ணுறேன். ஸோ இது வந்து உங்களுக்கு வீட் கொடுக்கும். வீட்டு இல்லைனா வெப் பேக் இல்லை ஆர்எஸ் பேக். ஓகே. ஐ பர்சனலி ப்ரிஃபர் வீட் இல்லைனா ஆர்எஸ் பேக். வெப் பேக்கும் யூஸ் பண்ணலாம், பட் இது வந்து கிட்டத்தட்ட ஓல்டு. ஸோ ஆர்எஸ் பேக். ஓகே. நம்ம இப்போதைக்கு வீட்டில் போகலாம். ஓகே. ஸோ இது வந்து எந்த ஐடி யூஸ் பண்ணுறீங்கன்னு கேட்கும். விஎஸ் கோட். ஸோ நோ. ஓகே. ஸோ இது வந்து உங்களோட டிபெண்டன்சிஸில் வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கும். ஓகேவா? ஸோ இப்போ என்ன இதில் ஒரு பெஸ்ட் விஷயம் என்ன அப்படின்னா, டான்ஸ்டாக் ரவுட்டர்லாம் இது வந்து பில்டினாக வந்துட்டு ஃபைல் பேஸ்ட் ரவுட்டிங் வந்து பில்டினாகவே இருக்குது. ஸோ நான் வந்து இப்போ பண்ட் கொடுத்தேன் அப்படின்னா, ஸோ நீங்கள் இங்கே பார்த்தீங்கன்னா எங்களுக்கு சிம்பிளாக ஒரு வெப்சைட் வந்து கிரியேட் ஆகும். ஓகே. இதில் உள்ள ரவுட் வந்து ரொம்ப ஒரு பெஸ்ட் ரவுட் நான் வந்து ஃபைன் பண்ணேன். இப்போ என்னோட எல்லா ப்ராஜெக்ட்டுக்கும் நான் ரியாக்ட் சூஸ் பண்ணேன். மேக்ஸிமம் ரியாக்ட் சூஸ் பண்ண மாட்டேன். சாலிட் ஸ்வெல்ட்டுன்னு போயிட்டுருக்கேன். பட் வந்து ரியாக்ட் சூஸ் பண்ணேன் அப்படின்னா கண்டிப்பாக வந்து டான்ஸ்டாக் ரவுட்டர் தான் யூஸ் பண்ணுற மாதிரி ஒரு இதில் இருக்குது. ஓகே. இங்கே பார்த்தீங்கன்னா ரவுட்ஸ்னு ஒரு ஃபோல்டர் இருக்கும். இதுக்குள்ளே வந்துட்டு நீங்கள் க்ரியேட் பண்ணுற எல்லா பாத்துமே வந்துட்டு ஆட்டோமேட்டிக்காக ரவுட்டாக ஜென்ரேட் ஆகும். ஸோ நெக்ஸ்ட் ஜேஎஸ் மாதிரி. ஸோ இங்கே நான் வந்து எக்ஸாம்பிளுக்கு test.tsx என்ட்ரு கொடுத்தோன்னா ஆட்டோமேட்டிக்காக ஒரு ஃபைல் பேஸ்ட் ரவுட் வந்து கோட் ஆட்டோமேட்டிக்காக இங்கே ஜென்ரேட் ஆகிடும். டிஃபால்ட்டாக நமக்கு கொஞ்சம் பிளேஸ் ஹோல்டர் இருக்கும். ஸோ இப்போ நான் வந்துட்டு இதை ரன் பண்ணியிருக்கேன் கரெக்டாக. இங்கே வந்துட்டு டெஸ்ட் அப்படின்னு என்ட்ரு கொடுத்தேன் அப்படின்னா இங்கே பார்த்தீங்கன்னா எனக்கு என்னோட டெஸ்ட் வந்து இங்கே ரெண்டர் ஆகும். ஸோ இந்த டாப்பில் உள்ளது வந்துட்டு என்னோட லேஅவுட் ஃபைல். லேஅவுட்னா இங்கே வந்து எக்ஸாம்பிளுக்கு ரூட்னு ஃபைல். ஓகே. ஸோ இது வந்து ஒரு பெட்டர் ஆப்ஷன். ஸோ என்ன கேட்டிங்க அப்படின்னா, டெவலப்மெண்ட்டுக்கு பெட்டர் ஆப்ஷன். பில்ட்-இன் கேஷிங் நிறைய எக்ஸ்ட்ரா ஃபீச்சர்ஸ் இருக்குது. ஸோ நீங்கள் கண்டிப்பாக வந்து டான்ஸ்டாக் ரவுட்டர் யூஸ் பண்ணலாம். இது வந்து ஒரு வே. ரியாக்ட் ஆப் கிரியேட் பண்ணுறதுக்கு இது ஒரு வே. ஸோ என்னோட பர்சனல் ஃபேவரட் வந்துட்டு டான்ஸ்டாக் ரவுட்டர். ஓகே. ஸோ நீங்கள் கிரியேட் பண்ணிக்கலாம். தென் உங்களுக்கு டெய்ல்விண்ட் பில்ட்-இனாக இன்ஸ்டால் பண்ணி வச்சுருப்பாங்க. பட் நீங்கள் வந்து இப்போ டெய்ல்விண்ட் CSS4 வந்து வந்திருக்கு கரெக்டாக. ஸோ நீங்கள் அதை பற்றி எனக்கு வீடியோ வேணுனாலும் நான் வந்து கண்டிப்பாக போடுறேன். பட் நீங்கள் அது கூட யூஸ் பண்ணிக்கலாம் இங்கே. ஓகே. ஷேர்ஜின் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா சூப்பராக உங்களோட ஆப் கிரியேட் ஆகும். பட் எனிவே, ஸோ இதில் உங்களுக்கு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் கிடச்சிருக்குன்னு நினைக்கிறேன். எதுக்கு வந்து நீங்கள் கிரியேட் ரியாக்ட் ஆப்பை ஸ்டாப் பண்ணிவிட்டு புது வேல வந்துட்டு நீங்கள் ப்ராஜெக்ட்ஸ் வந்து கிரியேட் பண்ணணும் அப்படின்னா, ஸோ இதுக்கும் நிறைய வே இருக்குது இன்னுமே. ஆர்எஸ் பில்டு, ஸோ பார்சல், பேக்கு நிறைய இருக்குது. பட் நீங்கள் வந்து மெயினாக யூஸ் பண்ணுறது வீச் யூஸ் பண்ணலாம், இல்லைனா டான்ஸ்டாக் ரவுட்டர் யூஸ் பண்ணலாம். ஸோ ரொம்ப பெட்டர். எனிவே, ஸோ இதில் என்னென்ன டவுட்னாலும் மறக்காம கமெண்ட்டில் கேளுங்க. நான் வந்து இனிமேல் முடிஞ்ச அளவுக்கு நெக்ஸ்ட் வீடியோஸ்லாம் போட பார்க்குறேன். ஸோ ஷேர்ஷியன் லேட்டஸ்ட்டாக ஜாவாஸ்கிரிப்ட் வேர்டில் என்னென்ன டூல்ஸ்லாம் இருக்குது, அதை எப்படி யூஸ் பண்ணுறது உங்கள் ப்ராஜெக்ட்டில் அப்படிங்கிற வீடியோஸ்லாம் போடுறேன். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் கைஸ். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். ஸோ தேங்க்யூ. ஹேவ் அ கிரேட் டே.